எஸ்ஐஆருக்கு எதிராக மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தலைமையில் பிரம்மாண்ட பேரணி நடைபெற்றது. எஸ்ஐஆர் என்பது கண்ணுக்கு தெரியாத மோசடி என்று அவர் குற்றம் சாட்டினார். எஸ்ஐஆர் எனும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ள எதிர்ப்பு தெரிவித்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி சார்பில் கொல்கத்தாவில் பிரம்மாண்ட பேரணி நடைபெற்றது. அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான மம்தா பானர்ஜி தலைமையில் நடைபெற்ற பேரணிகள் மேற்கு வங்க அமைச்சர்கள், திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி, எம்எல்ஏக்கள் உட்பட பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். கொல்கத்தாவில் இந்திரா காந்தி சாலையில் உள்ள அம்பேத்கர் சிலையிலிருந்து ரவீந்திரநாத் தாகூர் மாளிகை வரை சுமார் 4 கிலோமீட்டர் தூரம் இந்த பேரணி நடைபெற்றது. அப்போது பேசிய மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, கண்ணுக்கு தெரியாத அமைதியான மோசடிதான் எஸ்ஐஆர் என்று கூறினார். கடந்த 24 ஆண்டுகளாக எந்த வாக்காளர் பட்டியலை வைத்து நீங்கள் வெற்றி பெற்றீர்கள் என்று கேள்வி எழுப்பிய அவர், பாஜக அரசு இந்த வாக்காளர் பட்டியல் தவறானது என்றால் உங்கள் அரசும் உங்கள் நிலைப்பாடும் பொய் என்று சாடினார். மத்திய பாஜக அரசு பணமதிப்பிழப்பு நடவடிக்கையை மேற்கொண்ட போது முதலில் எதிர்த்தது நான் தான் என்று கூறிய மம்தா பானர்ஜி, கருப்பு பணத்தை மீட்டார்களா, கருப்பு பணம் யாரிடமிருந்து திரும்ப வந்தது என்று கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து பேசிய திரிணாமுல் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் அபிஷேக் பானர்ஜி, எஸ்ஐஆர் காரணமாக பலர் தற்கொலை செய்து கொள்வதாக குற்றம் சாட்டினார். கடந்த 7 நாட்களில் 7 உயிர்களை இழந்துள்ளோம் என்று கூறிய அவர், அவர்கள் அனைவரும் தகுதியான வாக்காளர்கள் என்று தெரிவித்தார். எஸ்ஐஆர் குறித்த அச்சம் மற்றும் குழப்பத்தால் ஏற்கனவே உயிர்களை நாம் இழந்துவிட்ட நிலையில் மத்திய அரசு பொறுப்புடன் செயல்படாவிட்டால் திரிணாமுல் காங்கிரஸ் டெல்லியில் போராட்டம் நடத்தும் என்று அபிஷேக் பானர்ஜி எச்சரிக்கை விடுத்தார்.